document share பண்ணிருக்கேன் நான் இப்போ உங்களுக்கு Yes, எல்லாருக்கும். ma'am. Yes. So I've taken out from wherever question answers whatever is available அதுல இருந்து question bankல இருந்து நிறைய about 50 questions நான் எடுத்துட்டேன். 50 to 60 questions நான் எடுத்துர்க்கேன். எவ்வளவு மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்ண முடியறதோ இன்னைக்கு நம்ம பண்ணலாம். All right. இப்போ வந்து இந்த क्वेश्चन வந்து all right. So the first question பாருங்க. This cell organelle அப்படினா என்ன? செல்லுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட். ஓகே, அதெல்லாம் செல் ஆர்கனல் அப்படின்னு சொல்லுவோம். பாடிக்குள்ள இருக்கிறது டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் அந்த மாதிரி, அது வேற, தட் இஸ் டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு சிங்கிள் செல்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனல்ஸ்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி செல் ஆர்கனல்ஸ் நிறைய இருக்கு உள்ளுக்குள்ள. எவ்ரி செல் ஹேஸ் காட் டிஃப்ரெண்ட் ஆர்கனல்ஸ். ஸோ அதெல்லாம் we will discuss in detail. இப்போ இந்த சாப்டர் நீங்க பண்ணிட்டீங்களா? எத்தனை பேர் பண்ணிருக்காங்க ஸ்கூல்ல? பிகாஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் நவம்பர். ஸோ கண்டிப்பா 8th சாப்டர் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முடிச்சிருந்தாங்கன்னா you should be familiar with this by now. இல்ல அப்படின்னா no problem. Next week anyway we are going to do, and now we are going to discuss it. All right. This cell organelle is responsible for extracting energy from carbohydrate to form ATP. This is a neat question. 2017 la keta question. Ipo the mitochondria, yes. Energy appa idu storehouse vandu cell la vandu mitochondria. Correct. Pick the incorrect statement. Everybody is listening. I want each and everyone, whoever has joined, எல்லாருக்கும் பெனிஃபிட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் ப்ளீஸ் கொஞ்சம் அட்டென்டிவா இருங்க. பிக் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து நீட் வந்து 2016ல வந்த क्वेश्चन. மைக்கோபிளாஸ்மா இஸ் a wall-less மைக்ரோ ஆர்கானிசம். இதுல வந்து எது வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணணும். Pili and fimbriae are mainly involved in motility of bacterial cells. The bacterial option B, ma'am. Option B, ma'am. Yes. Pili and fimbriae ங்கிறது வந்து ஆக்சுவலா பாக்டீரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன்ஸ். ஹேர் லைக் ஃபிம்ப்ரியா அப்படிங்கிறது ஒரு ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ், பிலிங்கிறது ஒரு டியூப் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு ராக்லேயோ இல்லை வேற ஏதாவது ஒரு சர்ஃபேஸ்லேயோ அந்த பாக்டீரியாவை அதை அட்டாச் ஆகிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் அது வந்து மொட்டிலிட்டிக்கு யூஸ் ஆகாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் பி இஸ் இன்கரெக்ட். ஆல்ரைட், குட். ஆஸ் பர் ஃப்ளூயிட் மொசைக் மாடல். ஃப்ளூயிட் மொசைக் மாடல்ங்கிறது ஒரு பயாலஜிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சது. He formulated that. Plasma membrane is composed of what you have to tell. Fluid model la vandu plasma membrane. What is plasma membrane? Outer wall. Correct. அது வந்து எதுல இருக்கும்? plasma membraneங்கிறது எதுல இருக்கும்? Option C, ma'am. Phospholipids and hemicellulose. Phospholipids and proteins. Adha main the extrinsic protein and intrinsic protein. அதெல்லாம் நீங்க வந்து ரொம்பலாம் அதுல நீங்க பண்ண வேண்டாம். அந்த plasma membraneங்கிறது பேசிக்கலி அது phospholipids and proteins அவ்வளவுதான். அதுதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, alright, next one.
Pick the correct statement from these regarding the cell membrane. This is 2012 la vanda question. So pick the correct statement from these regarding the cell membrane. Lipids are arranged in a bilayer with polar heads outwards, polar heads towards the inner part. That's correct? Polar head towards facing outer தான் இருக்கும். ஏன்னா polar head வந்து it attracts I mean it attracts water. But உள்ள இருக்கிறது வந்து it repels water. அதனால வந்து polar heads வெளியில இருக்கும். அந்த லேயர்ல bilayerல வந்து polar heads will be facing outward. அதனால ஆப்ஷன் ஏ தப்பு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அது தப்பு. அடுத்தது sodium ion and potassium ions move across cell membrane by passive transport. அது தப்பு. The fluid Option D, ma'am. of the cell membrane was proposed by Singer and Nicholson. அது correct. Actually, the fluid mosaic model proposed பண்ணது யாரு? Singer and Nicholson. அடுத்தது proteins make up 60 to 70% of the cell membrane. அதுவும் correct இல்ல. All right. This structure between two adjacent cells is an effective transport pathway. Plasmodesmata. Yes, plasmodesmata. இதுவும் நீட் கொஸ்டின்ங்க 2010ல வந்தது. வெரி குட். இது வந்து chemiosmotic theory of ATP synthesis in the chloroplast and mitochondria is based on proton gradient, accumulation of sodium ions, accumulation of potassium ions, membrane potential. I don't know if you all know about this. This is proton gradient. I think this is 12th question நினைக்கிறேன். As I told you, இதுல எல்லாமே இருக்கு. 11th and 12th எல்லாமே இருக்கு. Cellular totipotency is demonstrated by only bacterial cells, eukaryotic cells, plant cells, gymnosperm cells. Cellular totipotency அப்படிங்கிறது எந்த செல்லுல இருக்கும்? என்னமா? plant cells. அதான் சொன்னீங்களா நீங்க? cellular totipotency அப்படினாலே it's all plant cells தான். மேம் 7th one ஒரு 1 மார்க் இருந்துச்சு. 7th ல என்னமா? Okay. Telomeres of eukaryotic chromosomes consist of short sequence of guanine-rich repeats, thymine, cytosine, adenine. இது வந்து 11th ல வரல. அதனால நான் I just went through to 8th. அதனால தான் இந்த நான் क्वेश्चन நான் பண்ணல. Because 11th ல இது இல்ல. Anyway, if you want to answer, it's a guanine-rich repeat. Guanine-rich repeat na nariya guanine row more frequently it comes. இது எல்லாமே adenine, thymine, guanine, cytosine எல்லாமே வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைரல்ல இருக்கும் இல்லையா, DNA ஸ்பைரல்ல இருக்கும், ஹெலிக்ஸ்ல இருக்கும் இல்லையா. ஸோ இதுல வந்து குவானைன் மோர் ரெப்பிட்டேட்டிவா வருது. அதுதான். That is the answer. Then we go to the 9th. This ribosome is engaged in protein synthesis in animal cell. Animal cell protein synthesis la irukkiradhu ennadu? Edu?
Ribosome of only cytosol. Ribosomes which occur on nuclear membrane and ER. Ribosomes of only mitochondria and cytosol. Ribosomes of only nucleolus and cytosol. எது? Option C. Mitochondria and cytosol. இல்லையா, மைட்டோகாண்ட்ரியா வந்து எனர்ஜி ஸ்டோர் ஹவுஸ் தானே. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் நியூக்ளியர் மெம்பரேன்லயும் இருக்கிறது தான் புரோட்டீன் சிந்தசிஸ் வரும். புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, this statement on cilia is incorrect. இப்போ நீங்க இது வந்து ஈஸியா நீங்களால சொல்ல முடியும். microtubules of cilia. சிலியாங்கிறது என்னது? cilia and flagella இருக்கும் இல்லையா? cilia is a hair like projection that helps bacteria or any organism to for motility, movement-க்கு help பண்றது. All right. This statement on cilia is incorrect. என்ன statement பாருங்க, எந்த statement incorrect சொல்லுங்க. Microtubule of cilia are composed of tubulin. The organized beating of cilia is controlled by fluxes of calcium ion across the membrane. The cilia contains the outer ring of 9 doublet microtubules surrounding 2 singlet microtubules. Cilia are hair-like cellular appendages. C. C, yeah. C. No, C இல்லம்மா. B is incorrect. The organized beating of cilia is controlled by fluxes of calcium அப்படிங்கிறதுலாம் தப்பு. அதெல்லாம் இல்லை. Okay, next. இப்போ it is responsible for the beginning of the life of organisms. எதுமா? Tissue, zygote, cell. Correct. Who proposed the cell theory? B. Schwann and Schleiden. Yes. Next, who proposed the new cells arise through the cell division of pre-existing cells? Robert Hooke, Rudolf Virchow, Robert Brown or Singer? இதெல்லாமே வந்து NCERT-ல 11th வருது. All these names is given. So சொல்லுங்க, யாரும் வந்து please don't have the book. Tell me if இல்ல சரி புக்கை பார்த்து சொன்னாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். அட்லீஸ்ட் அப்படியாவது நீங்க புக் பார்த்தீங்கன்னா ஃபைன். சொல்லுங்க பார்க்கலாம், இதுக்கு என்ன ஆன்சர்? ராபர்ட் பிரவுன். B. Rudolf Virchow, correct. It is the smallest cell. எது? Bacteria, mycoplasma, yeast, blue green algae. பாக்டீரியா. பாக்டீரியால வந்து பெரிய செல்ஸும் இருக்கு, சின்ன செல்ஸும் இருக்கு. அப்ப எப்படி நம்ம சொல்ல முடியும் ஸ்மாலஸ்ட் செல் எப்படி சொல்ல முடியும்? Mycoplasma. Mycoplasma தான் smallest cell. Prokaryotic cells have which architectural region? All of them. All of the above. Cell இருக்கு, appendages இருக்கு, nucleus இருக்கு, எல்லாமே இருக்கு. Okay, so all of the above. The association of more than one ribosome with a single molecule of mRNA complex is called பாலிசாக்கரைடு. இல்ல, பாலிசோம். நிறைய சிங்கிள், அதாவது more than one ribosome இருக்கிறது பாலிசோம். one ribosome நிறைய இருந்தா பாலிசோம். B. Which structure possesses flagellin protein?
ஃபிளாஜெல்லன் புரோட்டீன் எதுல இருக்கும்? ஃபிளாஜெல்லம். கரெக்ட். இது நீங்க டக்குன்னு சொல்லிருக்கணுமே, இவ்வளவு யோசிச்சிருக்கவே கூடாது. The cell wall of algae is made up of which substance? லிப்பிட்ஸ். இல்ல, manions. ஆக்சுவலா இதுல வந்து ஸ்பெல்லிங் தப்பா இருக்குமா? இட்ஸ் manions. MANIANS னு இருக்கணும். அது MANNAS னு ஆயிருக்கு. அது தப்பா. So it's manions. Option B. The cell involved in large amount of lipid synthesis do not possess this organelle on the endoplasmic reticulum. Lysosome. Lysosome. What is the function of lysosome? What does lysosome do? Tell me. Lysosome will break down everything. Carbohydrate அது எல்லாமே break down. Cells எல்லாம் வந்து இது பண்ற என்ன சொல்றது, all the important things it will break down, and then fat எல்லாம் break down பண்றது lysosome. So அதுல வந்து எப்படி lipid synthesis எப்படி நடக்கும்? It has enzymes for breaking down everything. இல்லையா? synthesis எப்படி நடக்கும்? Cell involved in large amount of lipid synthesis do not possess this organelle on the endoplasmic reticulum. Ribosome. Ribosomes. The mitochondria, it contains F particle. Stay. Matrix. இல்ல, கிறிஸ்டே. The material essential for the dark reaction are located in circular DNA, thylakoids, stroma, ribosomes. Stroma இல்ல, thylakoids. பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஐம் ஹாப்பி யூ டிடன்ட் சே சர்க்குலர் டிஎன்ஏ ரைபோசோம்ஸ்லாம் நீங்க சொல்லல. அது வரலாம் ஐம் ஹாப்பி. ஸ்ட்ரோமா இல்ல, தைலோகாய்ட்ஸ் தான். மேடம் இந்த கேஸ்ல ஒரு சின்ன சஜஷன் கொடுத்துமா? அவங்க ஏன் 2 பேர் ஸ்ட்ரோமான்னு உடனடியாக சொன்னாங்க இல்லையா? ஆமா. அப்போ ஏதோ ஒரு அவங்க மனசில் அது கரெக்டுன்னு தோணி இருக்கு. ஏன் அப்படி தோணி இருக்குன்னு கொஞ்சம் அப்படியே விவரிச்சிங்கன்னா அப்போ எங்கே அந்த ஃபண்டமெண்டலி அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அது மாதிரி நம்ம சம்டைம்ஸ் கேட்டால் ஏன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னது தப்பாக போச்சு, பட் மேபி அந்த ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங்கே கொஞ்சம் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? தெரியல, ஐ டோன்ட் நோ. ஐம் வைல்ட் கெஸ் தான், என்னோட வைல்ட் கெஸ் இது. Yeah, correct. I mean, whoever answered stroma, can you tell me why did you answer stroma? Ma'am, light reaction, dark reaction, தைலகாய்டும் ஸ்ட்ரோமாவும் தான் இருக்கும். ஆனா ரெண்டுல எது வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸ்ட்ரோமாங்கிறது வந்துமா ஒரு fluid filled up with inner space, அதாவது குளோரோபிளாஸ்ட்ல இருக்குது. ஓகே. அப்போ வந்து தட் அதாவது கிரானா அண்ட் தைலகாய்ட்ஸில் என்சர்க்கிள் பண்ணி இருக்கு. ஸோ தைலகாய்டு தான் வந்து ஆக்சுவலாக வந்து இருங்க, நான் ஐ கோ பேக் டு தட் கொஸ்டின். மெட்டீரியல் எசென்ஷியல் ஃபார் த டார்க் ரியாக்ஷன் வந்து உங்களுக்குள்ள தைலகாய்ட்ஸ் இந்த ஸ்ட்ரோமா இஸ் வந்து ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்குது. ஓகே, தட் இஸ் த இன்னர் ஸ்பேஸ் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட்குள்ளே இருக்கு. அது வந்து that actually adula vandu it encircles the grana and thylakoid. So thylakoid la na actually vandu the material, it has the material, it's the dark reaction ku theviyana and the material irukkiradhu thylakoid la da. Okay. இது வந்து ஆக்சுவலா வந்து
It contains chromoplast ஓட DNA இருக்கு. It supports pigment thylakoid. அந்த ஸ்ட்ரோமாவோட இதெல்லாம் வந்து ஸ்ட்ரோமா அதெல்லாம் தான் பண்ணுது. எல்லாமே அதுக்குள்ள இருக்கிறதுனால ரெண்டுமே வருதுனால probably you got confused. அதனால வந்து நீங்க you could have said ஸ்ட்ரோமான்னு நீங்க ரெண்டு பேருமே சொல்லியிருக்கலாம். அவங்க சொன்னது பாயிண்ட் அவுட் பண்ணது கரெக்ட். ரெண்டு பேருமே டக்குனு ஸ்ட்ரோமான்னு சொன்னது வந்து இட்ஸ் a minute difference தானே. அதனால வந்து you could have said that. Okay, now you understand, no? Yes, ma'am. Yes. Okay. Microfilaments are made up of Fat. Protein. Microfilaments are made up of protein. Protein main இல்லையா எல்லாத்துக்குமே. ஸோ இந்த மாதிரி மைக்ரோஃபிலமெண்ட்ஸ்லாம் மெயினாக ப்ரோட்டீன் தான் இருக்கும். இட் possesses flagella. எதுக்கு flagella இருக்கும்? இது ரொம்ப நாட் பாரமேஷியம். பாரமேஷியம் சீலியா இருக்கும். அமீபாக்கு எதுவுமே இருக்காது, ஈஸ்டுக்கும் எதுவும் இருக்காது. யூக்ளினாக்கு flagella இருக்கும். It directs the formation of bipolar spindle during cell division. Centriole. Cell divisionனாலே எது வருது, எந்த apparatus எந்த appendage வந்து நம்ம cell division யூஸ் ஆகும், எந்த ஆர்கனல் வந்து cell division யூஸ் ஆகும்? Golgi body கிடையாது, ரைபோசோம் கிடையாது, சீலியா கிடையாது. அப்போ பாக்கி இருக்கிறது என்ன? சென்ட்ரியோல். சென்ட்ரியோல் தான். ஓகேவா? Okay, ma'am. In humans, which cell lacks nucleus? RBC. Good. Who answer டக்குன்னு ஆன்சர் பண்றதாங்க யாரு? ரெண்டு மூணு பேர் டிக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. Very impressive. Very happy today. The unit of phloem in which the nucleus is absent. Sieve tube. Yeah, very good. Sieve tube தான். No membrane surrounds this organelle. Membrane இல்லாத organelle எது? Lysosome. நான் இப்பதானே நம்ம பார்த்தோம் லைசோசோம்ல என்சைம்ஸ் இருக்கு. That enzymes வந்து it helps in breaking down many அதாவது என்ன சொல்றது, கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் காம்பவுண்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு அந்த என்சைம்ஸ் யூஸ் ஆகுது. அது வந்து மெம்பரேன் சரவுண்ட் பண்ணாமல் அது வெளியில் அப்படியே இருந்துட்டு இருந்ததுன்னா செல்லையே முழுங்கிடும், எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிடும் இல்லையா? அது வந்து இருக்கக்கூடாது அந்த மாதிரி. ஸோ லைசோசோம் கண்டிப்பாக மெம்பரேனோட தான் இருக்கணும், அப்படி தான் இருக்குது. ஸோ லைசோசோம் இல்லை. ஓகேவா? ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேற Nucleus. நியூக்ளியஸ் நோ மெம்பரேன். நியூக்ளியஸ்க்கு மெம்பரேன் உண்டேமா? Golgi body. யூகேரியோட்டிக்ல வந்து நியூக்ளியஸ் மெம்பரேன் உண்டே? Yes, ma'am. Golgi body. கால்ஜி பாடிக்கு உண்டுமா? மெம்பரேன் இருக்குமா? நியூக்ளியோலஸ். நியூக்ளியோலஸ்க்கு தான் மெம்பரேன் கிடையாது. ஓகே? Okay, ma'am. It actively synthesized RNA. All of the above. Nucleolus. In each chromosome, centromere possessing a disc-shaped structure is Kinetophore. correct. Very good. Bacteria possess small DNA other than circular DNA, which is called as Plasmid. Plasmid. Yes, correct. It shows the presence of nucleoid. Bacteria. It shows the presence of nucleoid வந்து bacteria வா?
Virus. Animal cell. Correct, bacteria தான். See, when you say, you should be sure what you say. And cell wall of fungi is made up of which substance? Chitin. Chitin, correct. ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து இதை படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னமும் தெரியல அப்படின்னு சொன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். Which organelle is not considered as a part of endomembrane system? Chloroplast. Yes. The chromosome in which the centromere is located at the end is Telocentric. Telocentric. telocentric, correct. Select the unicellular organism which possesses cilia. Yeast. Ciliaங்கிறது என்னது முதல்ல அது சொல்லுங்க என்கிட்ட. What is cilia? I want to know that. Hair-like projection helps for motility. Hair-like projection used for motility. Correct. Yeast hair-like projection இருக்கா? Oh, no man. அப்புறம் அமீபாக்கு இருக்கா? வேற எதுக்கு இருக்கு? Option D. Opalina. Parameciumக்கு தானே இருக்கு. Option B. Which is example of a unicellular organism? Chlamydomonas. Correct. இது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து படிச்சிட்டு இருக்கோம். இது இப்போ கூட தெரியலனா கஷ்டம். Who mentioned that cells had a thin layer around them? யார் சொன்னது? Kelly D. Schwann தான் சொன்னது. பட் அது வந்து ஹைபோதசிஸ் மாதிரி சொன்னாரு. Then it was established later. Who mentioned that the presence of a cell wall is unique character of the plant cell? யாரு? அதுவும் ஷ்வான் தான் அதையும் கண்டுபிடிச்சு சொன்னது. பிளான்ட் செல்ல செல் வால் இருக்கு அப்படின்னு சொன்னது இட்ஸ் a unique characteristic feature. அனிமல் செல்ல இல்ல அப்படின்னு சொன்னது ஷ்வான் தான். Which organelle are found only in animal cells? எதுமா? Mitochondria. Centriole. Mitochondria, Golgi apparatus, chloroplast எல்லாம். Chloroplast of course பிளான்ட்ல இருக்கு. ஆனா இந்த கொஸ்டின் வந்து நீங்க கவனிக்கணும். கொஸ்டின் வந்து அனிமல் செல்ல மட்டும் இருக்கிறது என்னது? சென்ட்ரியோல் தான். பிளான்ட் செல்ல அது கிடையாது. பிளான்ட் செல்ல மட்டும் இருக்கிறது எதுன்னு கேட்டிருந்தா நீங்க குளோரோபிளாஸ்ட்னு சொல்லிடலாம். பட் இது அனிமல் செல்ல மட்டும் இருக்கிறது எதுன்னு இந்த 4ல அப்படின்னு கேட்டிருந்தா சென்ட்ரியோல் தான். Which is biggest animal cell? டக்குனு சொல்லுங்க பார்க்கலாம். Ostrich, correct. In some bacteria, the outermost layer is a loose sheath layer. அதாவது வெளியில பாக்டீரியாக்கு வந்து 3 layers இருக்கும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? Capsule man. ஆமா, கேப்சூலா இருக்கலாம். கேப்சூல்ங்கிறது ரொம்ப ஹார்ட், ரொம்ப வந்து வெரி டைட் அண்ட் கிளைகோகாலிக்ஸ் கரெக்ட் பேரு. பட் அது வந்து ரொம்ப கொஞ்சம் லூஸ், அதேவே கொஞ்சம் லூஸ் கவரா இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்றது? Capsule. கேப்சூல் வந்து டைட்டா இருக்கும், ஸ்டிஃபா டைட்டா இருக்கும். அப்படி இருந்தா அது கேப்சூல். ஸ்லைம் லேயர் அப்படின்னு சொல்லணும். ஆப்ஷன் ஏ. This I am skipping. 32nd question I am just skipping and going to 33rd. How many units occur in each stack pile of Golgi apparatus? இது வந்து இது எல்லாமே வந்து கொஞ்சம் 12th portion எல்லாமே. See if you can answer. ஒரு யூனிட்லயும் Golgi apparatusங்கிறது ஸ்டாக்கா இருக்கும் இல்லையா? ஒரு ஸ்டாக்ல எத்தனை யூனிட்ஸ் இருக்கு? 4 to 8. That is answer.
ஓகே, ஏன்னா இப்படி வந்து இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும் இல்லையா Golgi apparatus. ஸோ ஒன்றுத்துல வந்து how many stack pile is there? இதுதான். So what is produced when vesicles are separated by the Golgi body? Vacuoles. Vacuoles, correct. Area of the cytoplasm without any cytoplasm வந்து Cytoplasmic gap. Cytoplasmic gap. என்னமா அது? Area of the cytoplasm without any cytoplasm is called Vacuoles. vacuole. அவ்வளவுதான், சிம்பிள். சைட்டோபிளாஸ்மிக் கேப்னா எனக்கு என்னது? அவன் ஏதோ வளர இருக்கானோ நீங்களும் அது சொல்லுங்க. Which organelle is responsible for the degradation of worn-out cells? Lysosome. Correct. Which plastid is not included as a chromoplast? Which plastid is not included as a chromoplast? Chloroplast. Chloroplast. அவ்வளவுதான், டக்குன்னு இதை சொல்லிருப்பீங்கன்னு பார்த்தா அதுக்கு யோசிச்சிருக்கீங்க நீங்க. Which plastid causes chlorophyll pigments? Chloroplast. Chloroplast. இது இவ்வளவு யோசிக்கவே கூடாது நீங்க ஆக்சுவலி. How many granates present in one chloroplast? இது வந்து mostly அந்த 12th students தான் சொல்ல முடியும். Anyway, I will answer this for the 11th standard students. 40 to 60. Each granum possesses how many thylakoids? Two to 100. All right. In the peripheral region of centriole, 9 triplets are arranged at which angle? ஐயோ, இதெல்லாம் வந்து everything is கொஞ்சம் இதே any guesses? One 12th standard students is there. Guess 14. 16. No, 14. Alright, the organelles possess 9 plus or 0 structure. Centriole. Next, very good. Various colors in flower, fruit, and seeds are due to presence of which pigment? All of the above. Anthocyanin. All of the above illa. Which organelle possess hydrolase enzyme? Lysosomes. Yes. The leucoplast, one second. Leucoplast which stores protein is known as Amyloplast. illa, amyloplast illa. Aleuroplast. Option A. The protoplast surrounding the centriole is centrosphere. Like a zygote, any cell of the body is capable of producing a new individual. It's known as Reproduction. Yes. Which organelle is associated with the formation of basal granule, cilia, and flagella? Which organelle is associated with the formation of basal granule, cilia, and flagella? Golgi apparatus illa, mitochondria illa, lysosome illa. அப்ப பாக்கி இருக்குது என்ன? Centrosome. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, உங்களுக்கு வந்து கரெக்ட்மா, சென்ட்ரோசோம் தான். இந்த பாருங்க, எப்போதுமே இந்த மாதிரி
உங்களுக்கு நீட்டா இருந்தாலும் சரி, எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த மாதிரி உங்களுக்கு அதாவது என்ன சொல்றது, ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்கும்போது இந்த ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சிருது ஃபார் ஷுவர் அப்படின்னா மார்க் பண்ணுங்க. இல்ல தெரியலையா, எலிமினேட்டிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுங்க. எந்த ஆன்சர் இல்ல அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க எடுங்க. தென் பாக்கி இருக்கிறதுல இருந்து யூ கேன் சே ஓகே விச் இஸ் மோர் ப்ராபபிலிட்டி இருக்கு, எதுக்கு மோர் ப்ராபபிள் ஃபார் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்து பண்ணலாம். ஆனா இதை வந்து கிளியராகவே தெரியுது 3 வந்து கண்டிப்பா இல்லை அப்படிங்கும்போது 4வது நீங்க சொல்ல வேண்டியதான். அந்த மாதிரி பை ஆப்ஷன் என்ன சொல்றது, பை எலிமினேட்டிங் ப்ராசஸ் யூ கேன் டெல் த ஆன்சர். தட் இஸ் ஆல்சோ ஒன் வே ஆஃப் ஃபைண்டிங் த கரெக்ட் ஆன்சர்ங்கிறதுக்கு நான் சொல்றேன். The number of mitochondria per cell depends upon physiological activity of the cell, type of cell, shape of cell, size of cell. Physiological activity of the cell, correct. ஏன் அப்படி? mitochondria is a storehouse of energy. ஸோ நீங்கள் நிறைய வேலை பண்ண உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுடைய வேலைக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியாவும் நிறைய இருக்கும். How many basic shapes of the bacteria are? எவ்வளவு ஷேப்ஸ் இருக்குமா டக்குன்னு சொல்லுங்க. இது நிறைய படிச்சிட்டோம், நம்ம 11th beginningல இருந்து படிச்சிட்டோம். 4 இல்லையா? This structure, ஆமா 4. This structure serves as a protective layer against attack by phagocytes and by viruses. Capsule. Yes. Next. How much diameter is the ribosome of prokaryotic cell? 20 mm. இது உங்களுக்கு 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்காது, அதனால நானே சொல்லிட்டேன். 20 mm. All right. So இது வந்து I'm going back to the Alright. சரி, இப்போ வந்து now tell me all of you, இப்போ வந்து what did you learn from this questions? இப்போ வந்து just we will go through quickly an outline of this chapter and then we will go into detail next class. Okay, so first in the chapter என்னென்ன இருக்கு actually, what are we going to read in this chapter? In the chapter வந்து first we are going to see what is a cell basically. Living things cell இருக்குமா, non living things cell இருக்குமா? இருக்காது. Cell இருக்கிறது தான் living thing, living organism, anything which is living, which is multiplying, which is which survives, அதுல தான் வந்து cell இருக்கும். Non living things cell இருக்காது. So basically cell வந்து இருக்கிறது தான் living, அது வந்து ஒரு characteristic feature. Okay, now இந்த செல்லுல வந்து there are so many different types. அதாவது என்ன அப்படின்னா prokaryotic and eukaryotic அப்படின்னு சொல்றோம். prokaryoticல single cellular organisms இருக்கு, multicellular organisms இருக்கு. So first of all, what is prokaryotic? prokaryotic அப்படின்னு சொன்னா it's a very அதாவது ரொம்ப primitive cell without a proper nuclei. நிறைய organelles எல்லாம் இருக்காது அதுல. We will go into detail when we do the chapter. அதே but eukaryote வந்து we say karyote அப்படின்னா nucleus. eukaryote அப்படின்னா a proper true nucleus ன்னு அர்த்தம். அதுனா என்ன அர்த்தம்னா nucleus which has a membrane, which is surrounded by a membrane. அந்த மாதிரி இருக்கிற ஒரு செல் தான் யூகேரியோட்டிக். ப்ரோகேரியோட்டிக்ல அது கிடையாது.
ஓகே, கேரியாட்னா பேசிக்கலி இட்ஸ் அ நியூக்ளியர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து அதில் வந்து அந்த when we see that இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா as we read we will read about the plants and animal cell also. ஏன்னா ரெண்டுத்துலேயுமே ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக் இருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால நம்ம வந்து when we do it we will do about both prokaryote and eukaryote, and as we do we will discuss about plant cell and animal cell also. Now what is the difference between plant cell and animal cell அப்படினு சொன்னா, plant cell ல வந்து distinctive first எடுத்தோமே டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது என்ன, plant cell ல செல் வால் இருக்கும், animal cell ல செல் மெம்பரேன் தான் இருக்கும், செல் வால் இருக்காது. plant cell ல செல் வால் அதுக்குள்ள மெம்பரேன், இங்க வந்து செல் மெம்பரேன் ஒன்லி தான், செல் வால் ஆப்சென்ட். எதுல, அனிமல் செல். ஓகே, தட் இஸ் த மெயின். டக்குன்னு பார்த்த உடனே நமக்கு தெரியுற ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து அதான். அஃப்கோர்ஸ் எனிவே செல் எல்லாம் can't be seen by the naked eye, it needs electron microscope to see a cell. அப்பவும் வந்து நீங்க சில பாக்டீரியாஸ் யூனிசெல்லுலர் பாக்டீரியாவோட செல் எல்லாம் பார்க்க முடியாது, யூ ஹாவ் டு கலர் இட். அதனால தான் நம்ம வந்து கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் சொல்ல கிராம் ஸ்டெய்னிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா they put some color. அந்த கலர் வந்து they will take some bacteria, they will take the color and they will change color. ஸோ அதை வச்சு அந்த கலர் மாறும்போது அதை வச்சு அந்த மாதிரி மாறக்கூடிய செல் அப்படின்னா கிராம் பாசிட்டிவ். அந்த கலர் ஸ்டெயினுக்கு வந்து அது ரியாக்ட் பண்ணலை, அது வந்து அதுக்கும் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கிராம் நெகட்டிவ் அப்படின்பாங்க. ஸோ அதில் வந்து சில கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பர்பிள் டு பிங்க் டு ரெட்டு, பர்பிள் டு ப்ளூ, அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற மாதிரி செல்ஸில் எல்லாம் வச்சு பண்ணி தான் பார்க்க முடியும். சில இதெல்லாம் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா கூட சில ஆர்கனல்ஸோ சில செல்ஸோ டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், தெரியாது. பார்த்தா கூட வந்து எலக்ட்ரான் ஈவன் இன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இட் won't be visible to distinguish பண்ணுற மாதிரி விசிபிளாக இருக்காது. அதனால they stain. Okay, yeah, so what I'm trying to say is, so இதில் வந்து so இந்த செல்லில் வந்து next thing what is the difference between a eukaryote and prokaryote அப்படின்னா, some organelles are present in eukaryote, some organelles are not. Those some of the thing which whatever is present in eukaryote ல வந்து இருக்கிறதெல்லாம் வந்து சிலதெல்லாம் prokaryote இருக்காது, ஆப்சென்ட்டாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னன்னா, எல்லாத்தையுமே மெம்பரேன் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த செல் ஆர்கனல்ஸ்னா என்னன்னா, ஒரு செல் இருக்கு, செல்லுக்குள்ள வந்து நிறைய there are lot of functional devices இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியோல் அண்ட் கோல்ஜி apparatus, அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி லைசோசோம், இதுலலாம் வந்து எவ்ரிதிங் இஸ் சரவுண்டட் பை சம் மெம்பரேன். அதாவது நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இப்போ ஒரு ஒரு பேஸ்கெட்டில் நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆப்பிள் வச்சுருக்கீங்க, குவா வச்சுருக்கீங்க, பனானா இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அப்படியே வச்சுருந்தா அது ஒரு மாதிரி ஒரு எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு அள்ளி போட்டு ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருந்தா தட் இஸ் ப்ரோகேரியோட். ஒன்னொன்னையும் ஒரு கவரில் போட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் யூகேரியோட். அஃப்கோர்ஸ் எல்லா ஆர்கனல்ஸுமே ப்ரோகேரியோட்டில் இருக்காது. யூகேரியோட்டில் இருக்கிறது எல்லாமே ப்ரோகேரியோட்டில் இருக்காது. யூகேரியோட்டிக் செல்ஸ் ஆர் மோர் அட்வான்ஸ்ட். திஸ் இஸ் ப்ரோகேரியோட் இஸ் மோர் ப்ரிமிட்டிவ். ஓகே, ஸோ that basic difference you have to understand. But when we do it in detail, you will understand it better. But just சொல்கிறேன். ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து யூகேரியோட்னு உடனே உங்களுக்கு மைண்டுக்கு வருது என்னவா இருக்கணும், ஆர்கனல்ஸ் ஆர் சரவுண்டட் பை அ மெம்பரேன் அப்படி இருக்கும். அதில் நீங்கள் பிளாஸ்டிக் பேக் ஞாபகம் வச்சுங்க, எவ்ரிதிங் பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வச்சுருந்தா அது யூகேரியோட். அப்படியே அள்ளி போட்டு வச்சுருந்தா தட் இஸ் ப்ரோகேரியோட். ஓகே, ஸோ இது வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ், பேசிக் டிஃப்ரென்சஸ் இருக்குது. தென் ஆஃப்டர் தட் வி ஆர் கோயிங் டு see what is இதில் மைட்டோகாண்ட்ரியோட ஃபங்க்ஷன் என்ன, கோல்ஜி apparatusனோட ஃபங்க்ஷன் என்ன. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி வந்து how it is in the cell layer, அந்த நியூக்ளியஸோட செல் வால், and then membrane, what is the membrane made up of, what are the things, how the proteins are distributed in the membrane,
எப்படி இருக்கு. ஸோ மெம்பரேன் ஹவு இஸ் இட் வாட்டர் பெர்மியபிள். இப்போ வந்து இந்த வாட்டர் அலோவ் பண்ணுமா. ஸோ இப்போ வந்து ரொம்ப எதுவுமே அலோவ் பண்ணாமல் அப்படியே ரிஜிடாக இருந்தாலும் கஷ்டம். எல்லாத்தையுமே அலோவ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் செல்லு வந்து அப்படியே ஆஸ்மோசிஸ் மாதிரி பெருசாகி வெடிச்சிடும். ஸோ அதனால் செமி பெர்மியபிளாக தான் இருக்கும் எல்லாமே. வேணுங்கிறத உள்ள விடும், வேண்டாங்கிறத விடாது அந்த மாதிரி. ஸோ வாட் இஸ் பேசிக்லி இட் இஸ் மேட் அப் ஆஃப் நியூக்ளியர் மெம்பரேன். வாட் இஸ் இட் மேட் அப் ஆஃப் அது. அண்ட் தென் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம், டிஎன்ஏ, குரோமோசோம்ஸ் எல்லாமே எவ்ரிதிங். ஸோ we are going to see in detail in the next class. Okay, so whoever has come today, I ask you to come for the next class also for your own benefit. நம்ம இன்னும் டீடைலா இந்த சாப்டர் நம்ம பார்க்க போறோம். Okay children, all right, Okay, ma'am. see you in the Okay, next ma'am. class. மேடம் ஒரு இது என்னன்னா, ஹலோ மேடம், Yes. Yes, இது sir. இந்த மெத்தட் ஐ திங்க் குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக தான் எனக்கு தோணுது. மேபி சில்ட்ரன் யூ கேன் கிவ் யுவர் ரியாக்ஷன். எனக்கு என்னமோ இது ஐ திங்க் நீங்கள் எல்லா சாப்டர் கூட இப்படி போய் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு தோணுது. சில்ட்ரன்கிட்ட நம்ம கேட்கலாம். சரி சொல்லுங்க. இல்லை இப்போவே கேட்டுடலாம். நம்ம யார் சுபாரினி, வாட் டு யூ ஃபீல்? இப்போ மேடம் எடுத்த மெத்தடாலஜி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஷி வாஸ் டூயிங் ஏர்லியர். உங்களுடைய ரியாக்ஷன் என்ன விஜயலட்சுமி? அது பழைய மெத்தட் விட இது பெட்டரா இருக்கா உங்களுக்கு? ஓகே. அவங்க ஒரு சுந்தர், அவர் பேர் என்ன, ராஜி, அவர் பேர் என்ன, சந்தோஷ், நவீன், நீங்கள் என்னென்ன ஃபீல் பண்ணுறீங்க சொல்லலாம். நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம், ஹெசிடேட் பண்ண வேண்டாம். வி ஆர் ஆக்சுவலி ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த பெஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்ஃபேக்ட் இன்னும் கரெக்டாக சொன்னால் நாங்கள் அந்த இது மென்டர்ஷிப்னு சொல்கிறது ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருக்கும். இப்போ மேடம் இன்னும் கொஞ்சம் கிளாஸ் என்ன மென்டர்ஷிப்பில் இப்படி தான் நம்ம கொஞ்சம் பண்ணுவோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் மேடம் அது கரெக்டாக சுதாரித்து பண்ணிட்டாங்களோ, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஏதாவது உங்களுடைய ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்கலாம். குழந்தைகளாக நீங்கள் குரூப்லேயே கொடுக்கலாம். டோன்ட் ஹெசிடேட். சார் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை, வாட் எவர் யூ ஃபீல் யூ லெட் மீ நோ. ப்ளீஸ் கம் அவுட் வித் யுவர் ஃபீட்பேக். அப்பதான் எங்களுக்கு we can help you better. ஆமாம், அது மாதிரி அது பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. Okay sir. Yeah. Thank you, ma'am. Yeah, good Thank night. you, ma'am. Yeah, we'll see you in the next class.